ஆண்டவரை தேடுவதில் மரியாதை போல ஓட்டம். நீங்கள் ஓடுவீங்களா? கார் வந்தால் தான் போவோம், பைக் வந்தால் தான் போவோம். இங்கிருந்தும் கடையாலிருந்து மார்த்தாண்டம், சின்னத்துறை, கொல்லங்கொடு, நித்திரவளை, தக்கலை, நாகர்கோவில் வரைக்கும் நடந்தே ஊழியம் செய்திருக்கிறான். எந்த ஊழியக்காரன் செய்திருக்கிறான்? காரண்டனை தான் செய்வான், பைக் இருந்தால் தான் செய்வான். எங்களுக்கு அப்படி இல்லை. மழையோ வெயிலோ அவர் சொன்னால் புறப்படுவோம். ஒரு முறை படுத்து கிடக்கிற ஒரு மனுஷனை எழுப்புறதுக்கு நாங்கள் போகிறோம். இங்கே இருக்கிற ஒரு தகப்பனுடைய பிள்ளை தான். எலும்பும் தோலுமாய் படுத்து கிடந்த ஒரு மனுஷன். கடுமழை, ஆனால் எங்களுக்கு பைக் உண்டப்போ மழை பயங்கரமாக போகிறது. என் மனைவி சொல்கிறோம், இந்த மழையிலையா? கர்த்தர் புறப்பட சொன்னார். இந்த மழையிலையா புறப்பட சொல்வார்? கர்த்தர் புறப்பட சொன்னார். இந்த மழையில எப்படி போகிறது? மழை தகுந்தவர் போகலாம். அப்போ நான் கேட்டேன், இங்கே மழை தவறும், ஒருவேளை கொஞ்சம் தாண்டி மழை வரும், அப்போ என்ன பண்ணுவேன்? என்ன பண்ணுவேன்? ஒரு மனிதன் சாகிறக்கிறான், உனக்கு மழையா வெயிலா சொன்னாரு. காற்றானாலும் மழையானாலும் என்ன பாடுங்க அந்த பாட்டை. அல்லேலூயா. யாருக்கு தெரியும் பாட்டு? காடானாலும் மேடானாலும் கர்த்தருக்கு பின் நடப்போம். அல்லேலூயா. சபதம் எடுங்க, அன்னைக்கு கையை தட்டுங்க. அல்லேலூயா. ஆவி உண்டு, பட்டயம் உண்டு, எலும்பி பிரகாசி, எலும்பு நட ஓடு. அன்னைக்கு முடங்கி கடந்த முடவனை எழுப்பினார். அன்னைக்கு பேதுருவாக பயன்படுத்தினார். உச்சமா கையை தட்டுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய சத்தத்தை கேட்கணும். மழையோ வெயிலோ, பஞ்சமா தரித்திரமா உபத்திரமா, ஓடுறதான் உங்கள் வேலையாக இருக்கணும். இல்லைன்னா ஜீவொலி பக்கமே வராதிங்க. அல்லேலூயா. வாசலில் தூதரை நிறுத்திடுவார். உற்சமா கையை தட்டி அல்லேலூயா. சிங்கக்கேபியில் நான் இருந்தேன், அவர் என்னோடு அமர்ந்திருந்தார். சுட்டரிக்கும் அக்கினியில் நடந்தேன், பனி துளியாயனை நனைத்தார். சிங்கக்கேவியோ சூளை நெருப்போ, அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கேவியோ சூளை நெருப்போ, காக்கிற தேவன் நம்மோடு இருக்கும்போது நீங்க ஏன் கலங்க வேண்டும்? அவருடைய சப்தத்தை கேட்க ஓடுங்க. நிறைய பேர் எங்கிட்டே சொல்லுவாங்க, பிரதர் நீங்க பேசல, தேவன் பேசுகிறார். நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. அது கேட்கும்போது பெருமையாக தான் இருக்கு. ஆனால் அவர் தான் பேசுவார்னு எனக்கு தெரியும். ஆகவே நான் இதை பற்றி சீரியஸாக எடுப்பதில்லை. ஆக ஜீவொலியில பேசுவது ஜேபிஆர் அல்ல, ஜே மோசைக்குள்ள இருக்கிற ஜேபிஆர் என்ற மனுஷனுக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் தேவன் பேசுகிறார். அதை கேட்கிறதுக்கு பிரியமுள்ளவங்க ஓடி வாங்க. சாட்சி நானே தான், எனக்குள்ள இருப்பது அவர் என்று நானே சொல்லுவேன். அதற்கு அடையாளம் 23 வருஷமாய் ஒரே ஊழியக்காரன். there is no assistant. ஹல்லேலூயா. எந்த சப்பார்டினேட் பாஸ்டர்களும் கிடையாது. உண்டா? கிடையாது. எல்லா ஊழியக்காரர்களும் என்ன 10 பாஸ்டர்ஸ் இருப்பாங்க சப்போர்ட்டா, 10 ரவுடிஸும் இருப்பாங்க, குண்டர் படையும் இருக்கும். ஒரு ஊழியக்காரன் தானே கூட 10 பேரும் தான் நிற்பாங்க. என்ன மாதிரி? ஆனா உங்கள் கண்ணுக்கு தெரியாமல் எனக்கு பின்னாடி தூதர்கள் நிற்பார்கள். ஏன் நீ அவர்களை கண்டு பயப்படுகிறாய்? அவர்களோடு இருப்பவர்களை விட உன்னோடு இருப்பவர்கள் அதிகம். கண்ணை திறந்தார். ஊழியக்காரன் கண்களுக்கு முன்பாக கர்த்தருடைய தூதர்கள் மலை உச்சியிலிருந்து இறங்கி நிற்பதை கண்டு திகைத்தார். ஆகவே இது கர்த்தருடைய ஊழியம். உலகம் முடிய போகிறது, உலகம் முடிய போகிறது. மனம் திருந்த விருப்பமுள்ளவங்க திருந்திக்கிடுங்க. உற்சவமா கையை தட்டி, இந்த தெய்வம் நம்ம தெய்வம், இந்த தெய்வம் நம்ம தெய்வம், நல்ல தெய்வம். மரண பரியந்த நடத்திடுவார்,
இந்த தெய்வம் நம்ம தெய்வம் நல்ல தெய்வம். வாசிக்க கேட்போம். மத்தேயு 28ஆம் அதிகாரம் 20வது வசனம். ஹல்லேலூயா. நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களில் நான் உங்களோடு கூடவே இருக்கிறேன். கையை தட்டுங்க. உலகம் முடியும் வரைக்கும் நான் உங்களோடு கூடவே இருப்பேன். திரும்பவும் சொல்லுகிறேன், முடிவு பரியந்தம், உலகம் முடியும் வரைக்கும் நான் உங்களோடு கூடவே இருப்பேன். கையை தட்டுங்க. உலகம் முடிவு பரியந்தம் நான் உங்களோடு கூடவே இருப்பேன். திரும்ப வாசி அதே வசனம். அந்த வார்த்தை திரும்ப சொல்லு. உலகம், உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூடவே இருக்கிறேன் என்று சொல்கிறார். அவர் என்ன சொல்கிறார்? உலகம் முடியும்னு தானே சொல்கிறாரு. உலகம் முடிவு பரியந்தம். அப்போ உலகம் முடிய போகுது. இந்த உலகம் இருக்கும் வரையும் தான் உங்கள் கூட இருப்பேன். அப்போ உலகத்தை முடித்து வச்சு பேசிட்டார். இவனுக்கு வாழ்க்கையை முடிச்சு வச்சு பேசினார். யாருக்கு? யூதாஸுக்கு. எடா படபாவியே, நீ பரவாமல் இருந்தால் நல்லமா இருக்கும்டா, வீணா தற்கொலை பண்ணி சாக போகிற. ஜட்ஜ்மெண்ட் எழுதிட்டு அவர் போனார். சத்தானே இல்லையா? அதே மாதிரி உலகம் முடிவு வரையும் தான் கூட இருப்பேன்னு சொன்னார். உலகம் முடியும். உலகம் என்பது அவர் உண்டாக்குன உலகம். ஆனால் இப்போ சவால் விடுறேன், உலகத்தில் அத்தனை விஞ்ஞானிகளும் ஒன்று சேர்ந்து தடுத்து பார்க்கட்டுமே, 2083 பிறகு எந்த நாடு இருக்கும் என்று பார்க்கலாமே. கையை தட்டுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. தேவன் அதிசயமான கர்த்தர். விமானத்தை கூட இந்த அளவுக்கு தான் நீ பறக்கணும்னு சொல்லி வச்சிருக்கிறாரு. அதுக்கு மேலே பறக்கக்கூடாது. ஏன்? உலகத்தில் நிறைய விஞ்ஞானிகள் இருக்காங்களே. விமானத்தை கொஞ்சம் அதிகமாக இன்னும் 2.5 கிலோமீட்டர் உயரத்துக்கு இல்லைன்னா 1000 கிலோமீட்டருக்கு உயரத்தில் பறக்க சொல்லட்டுமே. மனிதன் சுவாசிப்பதற்கென்று காற்றுக்கே எல்கையை வைத்த தேவன் நம்ம தேவன். கையை தட்டுங்க. அல்லேலூயா. காற்று இருந்தால் தான் விமானம் பறக்கும். மேலே போனால் காற்று இங்கேருந்து கொண்டு தான் போகணும். நீ பலூனில் அடைச்சிட்டு போவ, அது 1 மணி நேரத்துக்கு காணும். அதுக்கப்புறம் டப்புன்னு கீழே விழுந்து எலும்புந்தோலுமாக மாறிடுவேன். மனிதன் வாழ்வதற்கு என்னை பூமியை படைத்து ஜலத்தை படைத்து வச்சிருக்கிறாரு. ஜலமே அந்த பக்கம் போ, நிலமே இந்த பக்கம் இரு, நீ இதில் கொஞ்ச காலம் குடியிருந்துக்கோ. ஒளிஞ்சு போகும் உலகம். உலகம் முடிய போகிறது. நம்முடைய வாழ்க்கையும் அஸ்தமாக போகிறது. இது உண்மைதான். மனிதனுக்கு சாவு வரும். அது எப்போ வரணும், எப்படி வரணும்னு நீங்கள் தீர்மானிக்கணும். என்றைக்கு பரிசுத்தமாக அன்னைக்கு சாவுங்க. ஸ்ட்ரைட்டாக பரலோகத்தில் போய் உட்காரலாம். இப்போது சொன்னார் ஆண்டவர், கள்ளனுக்கு ஒரு விடுதலை கொடுத்தாரு. தன்னோடு கூட சிலுவையில் அறையப்பட்ட ஒரு கள்ளவனுக்கு, இந்த நாள் என்னோடு கூட நீ பரதேசில் இருப்பா என்று சொன்னார். பாருங்க, நம்மளை மரித்தா பரலோகத்துக்கு போனோம். யூதாஸ் மாதிரி பேயா பிசாசு அலையக்கூடாது, விக்கிரனோட போகக்கூடாது. மனம் திருந்த வேண்டும். அதற்கு தான் குட் ஃப்ரைடே, அதற்கு தான் ஈஸ்டர், அதற்கு தான் கிறிஸ்மஸ். 30 பண்டிகைகளை வைத்து தேவன் விதவிதமான ஊழியக்காரர்களை வைத்து உங்களுக்கு சுவிசேஷம் அறிவித்து முடிச்சிட்டாரு. இட் இஸ் எனாஃப். சிலுவையில் இருந்து ஆண்டவர் சொன்னார், எல்லாம் முடிந்ததுன்னு சொன்னார். இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், எல்லாம் முடிந்தது. அவ்வளோதான். முடிஞ்சால் திருந்தி விடுங்க. இனி திருத்துறதுக்கு புதிய ஊழியக்காரன் வரமாட்டான். இனி வரப்போகிறதெல்லாம் அந்தி கிறிஸ்துக்கள். புதுசாக ஒரு இனி தீர்க்க தரிசனம் வரைக்கும் வரப்போவதில்லை, நடக்கப் போவதும் இல்லை. என்றால் 20 வருஷத்துக்கு முன்னாடி
22 வருஷத்துக்கு முன்னாடி ஆண்டவர் சொன்னார். 23 வருஷத்துக்கு முன்னாடி தான். யூ ஆர் லாஸ்ட் மை ஷெப்பர்ட்னு சொன்னார். அன்னைக்கு எனக்கு அப்போ புரியலை. யூ ஆர் மை லாஸ்ட் ஷெப்பர்ட், கடைசி மைப்பன், உனக்கு போய் ஒருவரை பிறப்பதும் இல்லை வருவதும் இல்லை என்று சொன்னார். அப்போது எனக்கு புரியல, இது என்னையா பைபிளே தெரியாத என்ன குறித்து இவர் என்ன சொல்றாரு. 24 மணி நேரம் திரைப்படம், அது எனக்கு பொழுதுபோக்கு. எனக்கிட்ட போய் இதெல்லாம் சொல்றாரா? எல்லாரும் பாட்டில் தண்ணி, பச்சை தண்ணி சேர்த்தடிப்பாங்க, இல்லை ஜூஸ் சேர்த்தடிப்பாங்க. நம்ம அப்படி இல்லை, பாட்டிலுக்கு தலையில் ஒரு தட்டு, ஒரு துருக்கு, அப்படியே ரஃப்பாக அடிச்சிருவோம். கல் மரணிப்போம், கை காலம்னு அசையாது. அல்லேலூயா. அப்படிப்பட்ட எங்கிட்ட இது ஏன் சொல்கிறாரு? ஆனால் நடக்கிறதை பார்க்கும் பொழுது, நடந்து கொண்டிருப்பதை பார்க்கும் பொழுது, என் வாயால் பேசின வார்த்தைகள் எல்லாம் இந்திய தேசத்திலும் உலக நாடுகளிலும் நிறைவேறி கொண்டிருக்கிறது. ஆகவே சொல்லுகிறேன், உலகம் முடியும், முடித்து வைக்கப்பட்டது. The file is closed. ஆகவே திருந்துதல், அதற்கு ஒரு வாய்ப்பு. எந்த நேரமும் அவர் வெளிப்படுவார். எந்த நேரமும் இந்தியாவில் சத்தம் கேட்கும், யுத்தத்தின் சத்தம். அவர் பட்டயத்தை வரப்பண்ணுன்னு சொல்லி இருக்கிறார். பசியோடு இருந்து சாகிறவனை விட பட்டயத்தால் சாகிறவன் அதிகம். பட்டயத்தால் சாகிறவனை விட பசியோடு இருந்து சாகிறவன் அதிகம். அதற்கு அடையாளமாக ஒரு தீர்க்க தரிசன சொல்லி சென்னையில் ஜலப்பிரளயம் வரும்னு சொன்னார். ஒரு முறை, 2 முறை சொன்னார், 2 முறை வந்துச்சு. இனி ஒரு முறை சொல்லுவார், அப்போ சென்னை மூழ்கி போயிடும், பினிஸ்ட் முடித்து வைக்கப்படும். பழைய சென்னை ஒளிந்து போகும், புதிய சென்னை உருவாகும் என்று 2020 சொல்லியிருக்கிறேன். தீர்க்க தரிசனம் மாறிக்கொண்டிருக்கா. புதிய பஸ் ஸ்டாண்டே செங்கல்பட்டு பக்கமாக வந்தாச்சு, கோயம்பேடே இங்கே வந்தாச்சு. இப்போ நாங்கள் ஆடு மாடு தான் மேயும். 2 தடவை ஜலப்பிரளயம். ஒரு முறை ஜலப்பிரளயம் சொன்னபோது சொன்னாங்க, என்னுடைய விசுவாசிகள் சொன்னால் குண்டிகளும் இருக்கு, தண்ணி இல்லை. அப்போ செம்மையை கழுவுன்னு சொல்லிட்டு வந்தேன். பார்த்தாச்சுன்னா விக்கிரங்கள் வர மூழ்கி போகிற அளவுக்கு ஒரே ஜலப்பிரளயத்தை வைத்து ஒரு ஏரியை ஒடிச்சு மூழ்கடிச்சாரவா இல்லையா? நீந்தினாங்களா இல்லையா? காவா தண்ணியை குடிச்சாங்களா இல்லையா? 1 லிட்டர் பாலுக்கு 200 ரூபா கொடுத்து வாங்கினாங்க. அதுவும் கியூவில் நின்று ரொம்ப தூரம் போனோம். பிள்ளைகள் பால் குடிப்பதற்கு பால் இல்லை. எக்ஸாம்பிள், பணக்கார வரைக்கும் மாடி கட்டல ஹெலிகாப்டர் அன்னைக்கு கை ஏந்திரானா இல்லையா? ஒரு விடி உணவுக்கு எவன் யார் உணவை சேர்த்து வைக்கிறான்? பணத்தை எல்லாம் சேர்த்து வச்சிங்க. பொண்ணை சாப்பிட முடியும், பணத்தை தின்னவா முடியும். என் பணத்தை வச்சு பிரியாணி சாப்பிடுங்கய்யா. தங்கத்தை வச்சு ஒருத்தன் ஆரோன் ஒரு காளையை செஞ்சான். நீங்க நல்லா சோறு சுண்ணுங்க, அதில் ஜீரணாகுமா? அதில் கிடையாது. உணவை சேர்த்து வச்சா கொஞ்ச காலமாவது சாப்பிட்டுக்கலாம். எவையா சேர்த்து வச்சிருக்கிறான்? இல்லை அரசாங்கம் தான் சேர்த்து வச்சிருக்கா? கிடையாது. பிளாஸ்டிக் அரிசி, பிளாஸ்டிக் முட்டை வந்தாச்சு இல்ல, சொல்றாங்க இல்ல. தீர்க்க தரிசனத்தில் ஒரு நாடை காப்பாற்றினார், யாக்கோவுடைய வம்சத்தை காப்பாற்றினார். வருங்காலம் பட்டினி தெரியும். யாக்கோவிட்ட பொண்ணு இருந்தது, வெள்ளி இருந்தது, ஆனா உணவில்லை. முன்குறித்த யோசேப்பை எகிப்துக்கு அடிமையாக்கி வித்து போட்டாரு. அங்க ஒரு சொப்பனம், ஒரு சொப்பனத்து மூலம் ராஜாவுக்கே தீர்க்க தரிசனம். 7 ஆண்டு பஞ்சம், 7 ஆண்டு செழிப்பு. 7 ஆண்டு செழிப்பில் இருக்கிற சாப்பாடு எல்லாம் யோசேப்பு சேர்த்து வச்சான், அதிபதியானான். பெத்த தகப்பனே பிள்ளை அடமான வச்சு சாப்பாடு வாங்கிட்டு வந்த நிலை வந்து விட்டது. பொன்னையும் வெள்ளியையும் கொடுத்து உணவு வாங்க வந்தது. ஆனா இன்று உங்களுக்கு சொல்லுகிறேன், பொன்னையும் வெள்ளியையும் கொடுத்தாலும் உணவே இல்லையா உங்களுக்கு? நீ சாப்பாடு நிறுத்து கொடுக்கப்படும். 50 கிராம் ஜீரம் வாங்குவீங்க, கிலோ கணக்கில் ஜீரம் வாங்குவீங்க, வாங்க மாட்டீங்க. கடுகு கிலோ கணக்கில் வாங்குவீங்க, 100 கிராம் 50 கிராம். வெள்ளைப்பூண்டு 50 கிராம் 25 கிராம் தான் கேட்குறீங்க.
அதே மாதிரி கேட்டா கூட உணவு இல்லை 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 இல்லை. தேசத்தில் கொடிய பஞ்சம் வரும். அன்று 4 குஷ்டரோகிகளை வைத்து சமாரியா பட்டணத்தோட எல்லா உணவுகளையும் கொடுத்து 1 படி வார்கோதுமை 2 படி வார்கோதுமை 1 சேக்கலுக்கு 2 சேக்கலும் கொடுத்து தீத்தாரு, பசி தீத்தாரு. இனி பணத்தை வச்செல்லாம் சாப்பாடை வாங்க முடியாது. விவசாயிகள் படுற பாட பார்க்கலையா? என்ன அடையாளம்? இதுவே அடையாளம். விவசாயிகள் டெல்லியில் நிற்கிறாங்க, விவசாயம் நாட்டில் இல்ல இருக்கா? எதற்கு அடையாளம்? அரசு கையை இப்படி வைத்துக் கொண்டிருக்கிறது. எதன் அடையாளம்? பஞ்சத்தின் அடையாளம். நீ எல்லாம் சமைக்க கூடாதியா, நீ எல்லாம் விவசாயம் பண்ணக்கூடாது. விவசாயம் பண்ணா நாட்டு மக்கள்